உலஹியாவை கொடுக்கறது வசதி இருக்கக்கூடியவர்கள் தான். இன்றைக்கு நிறைய பேர் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் கொடுக்குறாங்க. வசதி இல்லாதவர்களுக்கு ஆசை இருக்குது. இப்படியாப்பட்டவங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க, யா அல்லாஹ் எனக்கும் இந்த உலஹியாவை கொடுக்கறதுக்கு எனக்கும் வசதி வாய்ப்பு அமைத்தித்தாவே, யா அல்லாஹ் ஜக்காத் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு என்னை உண்டு பண்ணே, அந்த அளவுக்கு பெரியொரு செல்வந்தனாக பெரிய ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவனாக என்னை மாற்றி வைத்து விடுவாயாக என்று கேளுங்க. அல்லாஹ் தாலா கொடுத்து விடுவான். இப்படியான நல்ல எண்ணங்கள் தான் எங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். துல்ஹிஜாவுடைய மாதம் பிறக்க போது இந்த துல்ஹிஜாவில் உலுஹியாவுகளை கொடுப்பாங்க. உலுஹியாவுடைய சட்ட திட்டங்கள் என்ன இருந்தாலும் நாங்கள் தெரிந்து கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் சில விஷயம் இருக்கி. ஹஜ்ஜுக்கு போனால் மட்டுமா ஹஜ்ஜுடைய சட்டங்கள் தெரிந்து கொள்ளணும்? ஹஜ்ஜுக்கு போவாட்டி நாங்கள் அந்த சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வது இல்லையா? தெரிந்து கொள்ளணும். உலுஹியாவுடைய சட்டத்திட்டங்கள் முழுமையாக தெளிவான முறையில், யாருமே சொல்லாத முறையில், அழகான முறையில் எல்லாமே ஒரு வீடியோ மூலமாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏழுமண்டா பார்க்க விரும்பினால், உங்களுக்கு வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும் என்று இருந்தண்டா அந்த விஷயத்தை பார்க்கலாம். கீழே சின்ன ஒரு ப்ளே பட்டன் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.